மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே கோலப்பதியடியோ குதர்க்கம் தெருநடுவே சாலப்பதிதனிலே கணலாய் வளர்த்த கம்பம் மேலப்பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனோ. மூலப்பதின்னு மூலாதாரத்தை குறிப்பிட்டு சொல்றாரு. இடைப்பிங்களை நரம்புகள் முதுகெலும்பு தொடரில் உள்ள தண்டுவடத்தின் மேலே சென்று மூளையோடு இணைகிறது. இப்படி இடைப்பிங்களை நரம்புகள் சந்திக்கும் 6 ஆதாரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தம், ஆக்ஞை. இந்த 6 ஆதாரங்களையும் தற்கால உடற்கூற்று விஞ்ஞானமும் ஒத்துக்கொள்கிறது. இந்த கருத்தை தான் சித்தர் மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே என்று சொல்லுகிறார். கோலப்பதி என்று மற்ற ஆதாரங்களை சிறப்பித்து இடைப்பிங்களை நரம்புகள் எதிரெதிராக சந்தித்து கொள்வதை குதர்க்கம் திருநடுவே என்று இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். முதுகெலும்பு துளையில் தண்டுவடம் நெடுக எழுந்து செல்வதை தணலாய் வளர்த்த கம்பம் என்று சொல்லுகிறார். இவையெல்லாம் சேர்ந்து இயங்கும் மானிட தேகத்தை சாலப்பதி என்று சிறப்பித்து சொல்கிறார். தண்டுவடமும் இடைப்பிங்களை நரம்புகளும் மூளையில் சந்திக்கின்றன. எனவே மூளையை மேலப்பதி என்று சொல்லுகிறார். மூளையில் நடைபெறுகின்ற எல்லாவிதமான வேலைகளையும் எண்ணங்கள், கற்பனை, எதிர்கால யுகம், திரிகால ஞானம், பூர்வ ஜென்ம ரகசியங்கள், இப்படி எல்லாவிதமான வேலைகளையும் ஒட்டுமொத்தமாக மேல பதிதனிலே விளையாட பாரேனோ என்று குறிப்பிடுகிறார். மனிதனின் மேலப்பதியாகிய மூளை சரியாக இருந்தால் அவன் மனமும் சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்கும். நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.